நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏலே ஏண்டாய் மாமன கொண்டீங்க ஆத்தே. மதுரை மாவட்டம் விளாச்சேரிக்கு அருகே உள்ள மொட்டமலை பகுதியை சேர்ந்தவர் பரமன். 37 வயதான இவர் பசுமாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். இவருடைய மனைவி சுபா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. கடந்த பல ஆண்டுகளாக பரமனுக்கும் அவரது உடன் பிறந்த அண்ணன்களான அரிச்சந்திரன், குறும்பன் ஆகியோருக்கும் சொத்து விவகாரம் தொடர்பாக முன்பகை இருந்து வந்துள்ளது. இதற்கிடையில் அண்ணன் குறும்பனின் மனைவி வழி உறவினரான கரண் என்பவர் பரமன் வீட்டருகே வசித்து வந்துள்ளார். தினமும் தலைக்கேறிய போதையில் இருக்கும் கரண் பரமனிடம் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த 28ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் பரமன், அவரது மனைவி மற்றும் மனைவியின் தம்பி சுபாஷ் ஆகியோர் தங்களுடைய வீட்டுக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கரண், என்ன பத்தி எதுக்கு தப்பா பேசுறீங்க என கேட்டு அவர்களை ஆபாசமாக திட்டியுள்ளார். இதனால் இரு தரப்புக்கும் ஏற்பட்ட மோதலில் பரமனின் மைத்துனர் சுபாஷ் கரனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த கரண் பரமன் குடும்பத்தினரை பார்த்து, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களை என்ன பண்றேன் பாருங்கடா என மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து பரமன் குடும்பத்தினர் திருநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று கரண் தங்களை தாக்க வருவதாக கூறி புகார் அளித்துள்ளனர். அதோடு அவசர உதவி எண் 100க்கும் போன் செய்து இந்த தகவலை சொல்லியுள்ளனர். ஆனால் காவல்துறையினர் தாங்கள் விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு பணியில் இருப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே பரமன் குடும்பத்தினர் இரவு 10 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது அங்கு வந்த கரண் மற்றும் அவரது கூட்டாளி பிரசாத் ஆகியோர் கையில் அரிவாளை வைத்துக் கொண்டு சுபாஷ் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு பரமன் அவர்களை பற்றி எனக்கு தெரியாது என கூறியுள்ளார். இதை கேட்டு வெறியான கரண், பொய்யாடா சொல்ற, அப்ப நீ முதல்ல சாவுடா என கூறி பரமனை சராமாரியாக வெட்டியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத பரமன் ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் கரண் தன்னுடைய கூட்டாளியுடன் சேர்ந்து பரமனை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். ஊர் மக்கள் முன்னிலையில் அரங்கேறிய இந்த கொலை அங்கிருந்த அனைவரையுமே நடுங்க வைத்தது. பரமனை கொலை செய்த அடுத்த சில நிமிடங்களில் சுபாஷை செல்போனில் தொடர்பு கொண்ட கரண், உன் மாமனை கொன்னுட்டோண்டா, அடுத்து நீதான், நீ எங்க இருந்தாலும் உன்னை வெட்டி கொல்லாம விடமாட்டோண்டா என மிரட்டிவிட்டு ஸ்பைடர் பட பாணியில் ஊளையிட்டுள்ளார். இதையடுத்து உயிரை காப்பாற்றுங்கள் என அழைத்த போது வராத போலீசார் பரமன் கொலை செய்யப்பட்ட பிறகு ஸ்பாட்டுக்கு வந்தனர். அவர்கள் அங்கு நடத்திய விசாரணைக்கு பிறகு பரமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது தனது கணவரை கொலை செய்த கரண், பிரசாத் மற்றும் கொலை செய்ய தூண்டிய பரமனின் சகோதரர்களான அரிச்சந்திரன், குறும்பன் மற்றும் குறும்பனின் மகன் சந்துரு ஆகியோர்தான் காரணம் என பரமனின் மனைவி சுபா போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட திருநகர் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் கொலையாளிகளை கைது செய்யும் வரை பரமனின் உடலை பெறமாட்டோம் என அவரது உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கொலையாளிகள் கரண் மற்றும் அவரது கூட்டாளி பிரசாத்தை கைது செய்த போலீசார் பரமனின் அண்ணன்கள் அரிச்சந்திரன், குறும்பன் மற்றும் குறும்பனின் மகன் சந்துரு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தற்போது குற்றவாளி கரண் பரமனை கொலை செய்துவிட்டு அவருடைய மைத்துனர் சுபாஷை மிரட்டும் செல்போன் ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என்னை வந்து கொல்றா, படுத்தா போற ஒருத்தி உன் கூட படுத்தவளே உன்கிட்ட கடி கொடுத்தா போட்ட ஆட்ட போய் கேளு. நான் முதல்ல உன் வீட்டுக்கு அவங்க தம்பி உன் வீட்டுக்குள்ள வந்தேன் நானு. இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதடா. தடவை நான் கும்பிட்டு விழுகிறேன்டா, என் மாமனை ஏண்டா கொண்டீங்க?
எங்க அக்கா வாழ்க்கையை நான் அழிச்சு விட்டேன்டா. போடா நாசமா போடா. ஏன்டா இப்படி செஞ்சீங்க? நான் அப்படி என்னடா துரோகம் செஞ்சேன்? ஏலே ஏலே என்னை கொண்டிருக்க வேண்டியதானடா, இதை நான் பார்க்கணுமாடா? ஆத்தே ஏலே என்னைய கொண்டிருக்க வேண்டியதாடா. என் மாமன் ஏன்டா கொண்டீங்க? அவன் என்னடா பாவம் பண்ணான் உங்களுக்கு? ஏலே அத்தே என்னை ஏன்டா எப்படி எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்களாடா? ஏலே உங்க காலில் நான் 1 லட்சம் தானே கும்பிட்டு விழுமினாடா. எங்க மாமா கழுத்துல கத்தி மட்டும் வச்சிருந்தாலே என்ன கொண்டீங்க? ஏலே ஏலே கும்பிட்டு விழ சொன்னா விழுந்திருப்பானடா எங்க மாமே. ஏலே ஏன்டா இப்படி செஞ்சீங்க? தெரியாம அடிச்சு விட்டா ஏன்டா எங்க மாமனை கொண்டீங்க? ஏன்டா எங்க மாமனை கொண்டீங்க? ஆத்தே நான் உனக்கு எத்தனை தடவை பண்ணடா? என் மாமன் கழுத்துல வச்சு நான் உனக்கு எத்தனை தடவை கொண்டா? வாழ்க்கை வெட்டியா போச்சடா. உங்க அப்பா ஆமா கலை அடிக்காம நீ என்னடா பிரயோஜனம் இல்லையாடா? நான் இருந்து என்னை கொண்டு போட்டுருங்கடா. பார்த்தா பாரு ஏண்டா கை கால கூட வெட்டி இருக்கலாமாடா? அப்படி துரோகம் பண்ணலையாடா உங்களுக்கு? உங்க அப்பா பொண்டி கடிச்சு பொண்டிய என்னடா பாவம் பண்ண? ஏன்டா இப்படி அடுத்தாள் பேச்ச கேட்டு சண்டை போட்டுட்டே போனடா எங்க மாமே. நீங்க கையோட கொண்டு போட்டுருங்கடா. என்னைய கொண்டுருங்கடா. எங்கடா இருக்க? என்னைய கொண்டுட்டு கூட எங்க மாமனை கொண்டிருக்க வேண்டியதானடா? அக்கா பையன் என்னடா செய்வாங்க? கிடையாது கரணு என்னடா கரணு? ஆத்து கும்பிட்டு விழுடா கரணு. என்னைய பத்தி தெரியாதாடா? என்னடா இப்படி செஞ்சு விட்டடா? நான் எங்க சண்டை போட்டுக்கிறேன்? நான் என் வீட்டுல பேசிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய நேத்து 4 மணில இருந்து சண்டை போட்டுக்கே சார். சண்டை போட்டுக்கே நாங்க 6 மணிக்கெல்லாம் கண்ட்ரோல் ரூம் போனோம் சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு போலீஸ் கூட வரல. ஒரே ஒரு போலீஸ் 8 மணிக்கு வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க சார். மட்டுமே ஒரு 6 தடவை 7 தடவை அடிச்சுக்கோ சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த வாரேன்னாங்க சார். வரவே இல்லை சார். ஒரே ஒரு ஆள் மட்டும் 8 மணிக்கு வந்து என்னமா நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவன் என் புருஷனை அடிக்க வந்தா சார். தம்பி கீழே தள்ளி விட்டா சார். எங்க அம்மா செப்பிட்டா எங்க தள்ளி விட்டியா சார். எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டு காலை வந்து போயிடுச்சு சார். அதை கூட்டிட்டு போய் நாங்க ஆஸ்பத்திரி சேர்க்க போயிருந்தாங்க சார். சேர்த்துட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க சார். நாங்க 9 மணிக்கு வீட்டுக்கு வரோம் சார். 9 வரைக்கும் கத்தி எடுத்துட்டு வந்து 2 கத்தி பெரிய பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வாசப்பில் இருந்து ஒரு பிடிச்சி இழுத்து அடிக்க வந்தாங்க சார். என் பிள்ளை கழுத்துல கத்தி வைக்கிறாங்க, என் கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் ஓட்டு வெட்டிக்கிட்டே போய் மண்டியிலே வெட்டி கொண்டு போட்டாங்க சார். கொண்டு போட்டாங்க பாத்திரங்களா கொண்டு போட்டாங்க சார். அவங்க வந்து எங்களுக்கு சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு சார். சொத்து பிரச்சனையில வந்து எங்க மச்சானுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் சார். செக்கானூர் விசேஷன்ல அதுக்கு இன்னும் சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கவே இல்லை சார். என் புதுசு எங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு சார். அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை.
அதை போய் என்ன ஏதுன்னு கேட்க போனதுக்கு என் மச்சான் குருமனும் மயன் சந்துருவும் அவங்களுக்கு கூலிப்படைக்காரனுக்கு அந்த கருணுக்கும் சேதுக்கும் காசு கொடுத்து இவனை போய் நீ மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேட்டை வந்து கத்தியோட மேட்டை வந்து என் புருஷனை வெட்டி கொண்டு போட்டியா சார். சொல்றியா உனக்காக நான் காசு வாங்கிட்டேன்னா காசு வாங்கிட்டு நான் உன்னை கொலை பண்றேன், உன் குடும்பத்தையே அழிக்க போயிட்டேன் அப்படின்னு என் பிள்ளை கழுத்துல வச்சியா சார் கத்தி. என் பிள்ளை கழுத்துல வச்சோன்னே நான் கத்தி என் பிள்ளைய பிடிச்சேன், எல்லாம் சுவா என் பிள்ளைய காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி நானு பாருங்க சார் நீ கூட காயப்பேன் அப்படின்னு எங்க அப்பாவை போய் ஓடி என் பிள்ளைய கொடுத்து பக்கத்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு என் புடிச்சு ஓடினோட வீட்டுக்குள்ள விட்டு மண்ணிலேயே வெட்டி விட்டாங்க சார். மண்ணிலே வெட்டோடனே வெட்டி போட்டுட்டு அங்க நின்று நம்பிக்கை போன நிக்கிறேன் சார். உங்க மாமனை வெட்டி நான் கொண்டு போட்டேன்னா அடுத்து ஒன்னையும் உங்க அக்கா மகனைங்களையும் வெட்டிட்டு தான் சார் நான் வெட்டிட்டு தான் நான் ஜெயிலே போவேன் ஆசராவேன் அப்படின்னு சொல்றியா. அதுக்கு இன்னைக்கு நேத்து 10:30 கொலை பண்ணவன இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கவே இல்லை. என் புருஷன் சாவுக்கு ஒரு நீதி கிடைக்கவே கிடைக்காதா? என் புருஷன் சாவுக்கு ஒரு நீதி கிடைக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு பதில் கிடைக்காதா? சார் அவன் போயிட்டு வந்து நம்ம கொண்டு வேண்டியான்ல சார். அதே 4 கொலை கேஸ் இருக்கு சார், கஞ்சா கேஸ் எல்லாம் வெளிய வந்தா. நான் வந்து எங்க அக்கா தம்பி சார். சார் சுபாவோட தம்பி சார் நானு. சுபாவோட தம்பி சார் நானு. ஏன்னா எங்க அக்கா வீட்டுல பிரச்சனை நடந்துக்கே இருக்கு சார். ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்ல பேசிக்கே இருக்காங்க சார். நான் யதார்த்தமா போன் அடிக்கிறேன், எங்க அக்காவுக்கு என்னக்கா பண்றீங்க இப்படி அட்வொகேட்ட பேசிட்டு இருந்தேன், வேற பிரச்சனை பேசிட்டு இருந்தேன், இடது பிரச்சனை பேசிட்டு இருந்தோம், என்ன செய்றீங்க வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இருடா பொருளா கொஞ்சம் ஏதாவது சவுண்டு கேட்குறா பார்த்து சொல்றேன் எங்க போனை கட் பண்ணிருச்சு சார். என்ன சவுண்டுக்கான்னு திரும்பி அடிக்கிறேன், எடுக்கல சார். திரும்பி நான் போன் அடிக்கிறேன், ஆடியோ இருக்கு, ஆடியோ நான் காமிக்கிறேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் ஆடியோ. நான் உங்களுக்கு பர்சனல் அனுப்பி விடுறேன் சார். அப்ப நான் என் அக்காட போன் பேசிட்டு யாருமே எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்க, பேசாம இருங்க, அவங்க கொலகாரீங்க, நம்மளுக்கு தெரியாது, நம்ம பொழப்பு வெட்டியா போயிடும் இப்படியா சொல்லிதான் சார். நாங்க என் குடும்பம் மாடு வச்சிருக்கோம் சார், 6 மாடு வச்சிருக்கோம் சார். பேசாம இருக்கு, நான் கண்ட்ரோல் போன் அடிச்சு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சார். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்றப்ப நான் வீட்டுக்கு போன் கண்ட்ரோல் அடிச்சுட்டே இருக்கேன் சார். போன் அடிச்சு பேசிட்டு சார் எங்க வீட்டுக்கிட்ட இப்படி அவசரம் சார், கொலைகாரங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, ஏற்கனவே 4 கொலை வழக்கு இருக்கு சார் அவங்க மேல, நீங்க சீக்கிரம் பாதுகாப்புக்கு போகணும் சார் சொல்லி சொல்றேன் சார். சொன்னதுக்கு சரி ஆள் அனுப்புறேன்ப்பான்னு சொல்லிட்டாங்க சார். ஆள் அனுப்புற மாதிரி நான் வீட்டுக்கே போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் டிராவல் இருக்கும். நான் பேசிக்கே போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், எங்க அக்கா வீட்டுக்கே போயிட்டேன். எங்க அக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து என்னை அங்க இருந்து பாத்துட்டான். அவங்க வீட்டுல இருந்து ஒரு 20 அடி இருக்கும், ஒரு 30 அடி டிஃபரெண்ட் இருக்கும் எங்க வீடு. அங்க இருந்து பாத்துட்டு உன்னை தான் நான் தேடிக்கிருந்தேன், உன்னையும் உங்க மாமணி தாண்ட வெட்ட காத்துக்கிருக்கேன், என்னை கொலை சொல்லிருக்கேன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டா, உன் குடும்பத்தை அழிப்பண்டா, நீ நிம்மதியா வாழக்கூடாதுடா. கரண்ராஜான்ற சொல்றான், கரண்ராஜான்ற அவங்க வீட்டுல இருந்து சொல்றான், உன் குடும்பத்தை அழிக்காம விடமா, உங்க தின்ற சோத்துல நான் என்னடா மண்ணள்ளி போட்டேன், எங்க கூட ஏன்டா சண்டை இருக்கிற, ஒரே அடி எங்க குடும்பத்தை கொண்டு கூட போயிடுறா, இந்த வாரம் தான் சொல்லிட்டு வந்துட்டேன் சார். பக்கத்துல என்னைக்குமே இதுவரை 4-5 தடவை பிரச்சனை நடந்திருக்கு, கிட்ட வந்ததே கிடையாது. என்னை கொள்ளுங்கடா பண்ணுங்கடா, எங்களுக்கு ஆள் கிடையாது, 1500 ரவுடி இருக்காங்க, நான் உனக்கு பீஸ் ஆக்கிடுவேன், அவங்க குறுமை மயன் சொல்லுவேன், 300 ரவுடி இருக்காங்க, எங்க மாமிங்க அப்புறம் கூட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். இது எல்லாத்தையும் நாங்க கண்டுக்கிறாம என்ன செய்யணுமோ செய்யுங்கடா, நாங்க எங்களுக்குலாம் ஆளே கிடையாதுடா. போலீஸ் வந்து வரவே இல்லை சார். போலீஸ் வரவே இல்லை. நானா ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், எங்க அப்பா வந்து தள்ளி விட்டான், நெஞ்சில மிதிச்சு விட்டான், அப்ப எங்க அப்பானால நடக்க முடியல, கூட்டு போயிட்டாங்க. திருப்பரங்குன்றம் ஜிஹெச்சுக்கு நான் போறேன். என் பேரு சுபா சார், எங்க அக்கா பேரு சுபா, இறந்தவர் பேரு பரமன். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஹரிச்சந்திரன், குரும்பன், கரண், ஆண்டாள் தேவன், செல்வி, அருண் ராஜா, இவங்க பேர்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் சார். நாங்க அக்யூஸ்ட விசாரிச்சுட்டு தான் சார் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொன்னாங்க சார். இதுதான் சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.